பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எல்லா பலனும் அதாவது நன்மைகளும் உங்களை தேடி வரும். ஆதார வசனம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தரை தம் பலனாக கொண்டவர்களே. உலகத்தில் தீமைகள் கொட்டி கிடக்கின்றன. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினேன் என்கிறார் கர்த்தர். நமக்கு நன்மைகள் எவைகள், தீமைகள் எவைகள் என்று பிரித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மைகளை தேர்ந்தெடுத்து அவைகளை மட்டும் செய்ய சொல்லி ஆலோசனை தருகிறார். செய்வதற்கு கூடவே கிருபையும் கொடுக்கிறார். நம்ம தனியாக நம்ம அவரை விடுவதே இல்லை. அவர் கொடுக்கும் கிருபை நமக்கு போதுமானது. ஏன் இவைகளை பொறுப்படுத்தி செய்கிறார்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவினார், தன் ஜீவனை கொடுத்து மீட்டார், உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார். பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், கர்த்தரின் சந்ததி, இது உலகிற்கு விளங்க வேண்டும். இவர்கள் யாரை தொழுது கொண்டிருக்கிறார்கள்? யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள்? அந்த நம்பிக்கையாக இருக்கிறவர் என்ன செய்கிறார் என்பது உலகத்திற்கு தெரிய வேண்டும். ஆகையே அவைகளை செய்கிறார். நாம் நம் பிள்ளைகளை எப்படி கவனமாக வளர்க்கிறோம், கரிசனை செலுத்துகிறோம்? யோசித்து பாருங்கள். மற்ற பிள்ளைக்கு நம் பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா அல்லவா? கர்த்தரும் நன்மைகளை மாத்திரம் நமக்கு தருகிறார். நாம் பிள்ளைகளுக்கு தீமையை தருகிறோமா? யோசித்து பாருங்கள். தீமை அவரிடத்தில் இல்லை, எல்லளவும் இல்லை. பின்ன எப்படிங்க நமக்கு தீங்கு வருகிறது? நாமே பல சமயங்களில் நம்முடைய அஜாக்கிரதையினாலும், நிர்விசாரத்தினாலும், அறியாமையினாலும், பெருமையினாலும் வரவழைத்து கொள்கிறோம். தேவன் இதை தடுப்பதில்லை. ஏன் தடுப்பதில்லை? தடுத்திருக்கலாமே. அதை செய்தால் அவர் காலமெல்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அனுமதித்தாலும் ஒன்று செய்கிறார். அந்த தீங்குகளை, தீமையான காரியங்களுடைய ரிசல்ட்டை மாற்றி அமைக்கிறார். அவைகளெல்லாம் நாம் பாடம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெற்றியாய் வெளிவர, ஜெயங்கொண்டு வெளிவர நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வரப்பண்ணுகிறார். எவர்கள் இதை பேட் ரிசல்ட் நமக்கு வர வேண்டும் என்று செய்தார்களோ அவர்களுக்கு ஏமாற்றம்தான் ரிசல்ட். இதைத்தான் ரோமர் 8:28 சொல்கிறது. நான் சொல்லக்கூடிய வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து அதை தியானிக்க வேண்டும். ரோமர் 8:28 அற்புதமான வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கேட்டீர்களா? நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள். அன்பு கூறுகிறவர் என்றால் அவருடைய கட்டளை நாம் கீழ்ப்படிதான் அன்பு கூறுகிறோம் என்பது அர்த்தமாகும். நான் அன்பு கூறுகிறேன் வாயில் சொல்லி கொண்டிருப்பதல் கீழ்ப்படிதல். நம்ம பிள்ளைக்கு நம்ம மேல் அன்பு இருந்தால் கீழ்ப்படுகிறது அல்லவா? அப்படித்தான். அப்படிப்பட்டவர்களுக்கு அது என்ன வந்தாலும் நன்மைக்காக மாற்றி விடுகிறார். தீமையை நன்மைக்காக மாற்றிவிடுகிறார். நஷ்டத்தை லாபமாக மாற்றுகிறார். சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறார். உபாகமெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள், அதைத்தானே சொல்லுகிறது. ஜாக்கிரதையாக நம்மை திடப்படுத்துகிறார். அதிலிருந்து பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு பாடுகளை மறந்துவிட்டு அவற்றை நன்மையாக மாற்றுகிறார். சில சமயங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இதுதான் தன் பலன் என்பது. அதாவது நாம் எதிர்பார்க்கும் பலன். நாம் இந்த காரியங்கள் செய்தோமே, இவ்வளவு போட்டிருக்கிறேனே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேனே, இவ்வளவு உழைத்திருக்கிறேனே, எனக்கு அது பலன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் தன் பலன். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்குண்டான பலன், எதிர்பார்க்கும் ரிசல்ட். இதுக்கு தக்க பலனும் என்று சொல்கிறார். உலகத்தாருக்கு தக்க பலன் தன் பலன், நமக்கு நிறைவான பலன். அது என்ன? ஒரே கம்பெனி தான் இருப்போம், ஒரே ஸ்கூலில் தான் படிப்பாங்க, ஒரே காலேஜில் தான் படிப்பாங்க, ஒரே ப்ராஜெக்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஜெபம் பண்ணி அப்பா ஒரு காரியம் எடுக்கும்னு ஜெபம் பண்ணுவது, படிப்பது, இது நாம் செய்கிறோம். அவர்களுக்கு அப்படி இல்லை. தங்களுடைய திறமையெல்லாம் காட்டுகிறார்கள். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தா அவர்களுக்கு தக்க பலன், நமக்கு நிறைவான பலன். இப்படி சொல்வதை நான் கேட்டதுண்டு. நீங்கள் ஜெபிச்சே வாங்கிடுறீங்கப்பா என்று சொல்வார்கள். அப்படி நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டாலும் அதை நிறைவான பலனாக மாற்றி கொடுக்கிறார். ஆபிரகாம் மனைவியோடு எகிப்திற்கு போனான் பஞ்சம் விளைப்பதற்கு. கர்த்தர் போகச் சொல்லவில்லை. அழைத்தவர் அவர்தானே.
இவன் கேட்டிருக்க வேணுமல்ல, இங்கே பஞ்சம் வந்து விட்டதே, நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தீங்களே, நான் என்ன செய்வேன் என்று கேட்டிருக்கலாமே. கேட்கவில்லை. நமக்கு உடனடி ரிசல்ட் நமக்கு தேவை. அதனால் பக்கத்தில் எகிப்தில் வந்து பச்சை பசேன்னு இருக்குது, போகலான்னு போனான். எகிப்துக்கு போன போது சாராளை சகோதரி என்று பொய் சொல்ல வேண்டியதாகிற்று. பெரிய ஆபத்து வந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாராளை இழந்திருப்பால் சரித்திரமே மாறி இருக்கும். சரியான நேரத்தில் கர்த்தர் குறுக்கிட்டு தப்பு வித்து நிறைய ஆஸ்திகளோடு திரும்ப வைத்தார். அவர் மட்டும் என்று இருக்கட்டும், பாடம் கற்றுக்கிட்டு என்று விட்டிருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும். அப்படி திட்டமே மாறி போயிருக்கும். பாடமும் கற்றுக் கொடுத்தார், அதே சமயத்தில் குறுக்கிட்டார். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்மை விட்டு விடுவதில்லை. உடனடியாக தலையிடுகிறார், தலையிட்டு அதை மாற்றுகிறார். ஆகார் கூடவே வந்தால் அது ஒரு தனி சரித்திரம். அன்றிருந்து வேண்டாத வினையை விலைக்கு வாங்கின மாதிரி ஆகிவிட்டது. ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தோம். சாத்தான் ஒரு நல்ல ஆஃபரை கொண்டு வருகிறார். சரி, இதை கொண்டு வந்தானே, இதை நாளைக்கு அவர் வருவாரே பகல் வேளையிலே ஆலோசனை செய்துவிட்டு செய்யலாம் என்று முடிவு எடுக்கலாம் என்று இல்லாமல் மனுக்குலத்தையே பாவத்தில் இருவரும் தள்ளிவிட்டார். சரி, அவ்வளவுதான் முடிந்தது, நாம் படித்த மனிதன் இவ்வளவுதான் என்று அவர் விடவில்லை. இந்த மாதிரி சமயத்தில் அவர் ஒரு தீர்வை கொண்டு வருகிறார். அது ஆதியாகமம் 3:15 வைத்து விட்டார். மனுக்குலம் தப்பித்து கொண்டது. காலம் நிறைவேறின போது தன் மகனை அனுப்பினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பரிகாரத்தை வைத்து விட்டார். சாத்தான் எதிர்பார்த்த ரிசல்ட் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆபிரகாம் மூலமாக எகிப்திலே சாத்தான் நினைத்தான், நீ இப்படியா கொண்டு வர, நான் பார் திட்டத்தை மாத்திர முடியல. ஏதேன் தோட்டத்தில் அவன் உள்ள குறுக்கிட்டான், அங்கேயும் முடியவில்லை. அவன் எங்கெல்லாம் குறிக்கிறான் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அங்கே அவனுக்கு ரிசல்ட் ஏமாற்றம்தான். ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்த முடியும், வேதனைப்படுத்த முடியும். ஏன் நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, நாம் தானே வினையை வாங்குகிறோம். அப்போ அதற்கு அனுபவிக்கணும் இல்லையா? இந்த தீமையிலே தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். இப்படி நாம் வாழ்விலும் நாம் எதிர்பார்க்கும் ரிசல்ட் வர அனைத்தும் செய்து கொடுக்கிறார். தக்க பலன், நிறைவான பலன், தன் பலன் பெற்றுக் கொடுக்கிறார். நாம் தான் சில சமயங்களில் நல்ல ஆஃபர் என்று நினைத்து குறுக்கு வழியில் போய்விடுகிறோம். தக்க பலனை, தன் பலனை இழந்து விடுகிறோம். இதற்கு கர்த்தர் பொறுப்பு அல்ல. அதற்குத்தான் அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏன் நித்தமும் தேட வேண்டும்? அவர் முகத்தை தேடுங்கள், அவரை தேடுங்கள், இருதயம் வாழும் என்று இருக்கிறது. வாழும் என்று மேலால் என்ன, கஷ்டங்கள் வேதனைகள் வராது. தப்பு ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவார். வந்தால் தான் சொல்லுவார். தேவனுக்கு கீழ்ப்பணிந்து பயத்தோடு என்ன நடந்தாலும் சரி என்று இருப்பவர்கள் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நற்பலன். இந்த ஈல்டு பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன், நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக கொடுக்கிறது தான் நற்பலன். யாக்கோபு 5:7 சொல்லுகிறது, இந்த நற்பலன் அடைய பொறுமை அவசியம். இதற்கு நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெயின் பொறுமை. ஆதியாக 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் படித்திருப்பீர்கள். இருந்தாலும் நேரம் எடுத்து எப்போதாவது ஒரு முறை வாசித்து பாருங்கள். அத்தனை சத்தியம் கொட்டி கிடக்கிறது. ஈசாக்கு ஆபிரகாமை போலவே அவனுக்கும் பஞ்சம் வந்தது. ஆனால் ஆண்டவர் எகிப்துக்கு போகாது என்று சொல்லிவிட்டான். பெலிஸ்தியர் தேசத்துக்கு போனான். அபிமெலேக்கு அங்கே ராஜா, அவங்ககிட்ட போனான். அவன் கேராருங்க ஒரு இடத்துல குடியிருந்தான். அங்கே ஒரே பஞ்சம். இங்கே பஞ்சம் போனால் அங்கே அதை விட பஞ்சம். ஆண்டவர் எகிப்துக்கு போகாது என்று சொல்லிவிட்டதுனாலே ஆதியாகமம் 26:12 எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் விதைத்தான். பஞ்ச காலத்தில் விதைச்சான். ஆண்டவர் அவனுடைய பிரயாசத்திற்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன். அதாங்க நற்பலன். அவன் எதிர்பார்த்தே இருக்க மாட்டான். ஏதோ பஞ்சம் போடுற வைத்த கழுவுனா போது இருந்திருப்பான். 100 மடங்கு பலன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். உங்களுக்கு நமக்கு வர வேண்டும். எப்பொழுது 100 மடங்கு பலன் வருது? கீழ்ப்படியும் போது. போகாதே என்று சொன்னால் போகக்கூடாது. போகக்கூடாது என்று நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே கொடுங்க என்று இருக்கக்கூடாது. கை கட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அவன் விதைத்தான். கர்த்தர் சொல்லவில்லையே பஞ்சம். ஆனாலும் ஏதோ ஒரு முயற்சி செய்து விதைக்கிறான். பார்த்தார், எப்படி செய்கிறான் பார் வேலை என்று ஆசீர்வதித்தார். அதுதான் நற்பலன். இந்த நற்பலனுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். யோபு பொறுமையோடு இருந்தான். அவனுக்கு இப்படியெல்லாம் கிடைக்கும் என்று யோபுக்கு தெரியாது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் பொறுமையோடு நிதானமாக இருந்து சத்தியத்தை சொன்னான். நான் பார்ப்பேன், என் ஜீவனோடு பார்ப்பேன், என் அப்பா உயிரோடு இருக்கிறார்
என்று அறிக்கை செய்தான். அந்த 3 நண்பர்களும் வறுத்து எடுக்கிறார்கள். அதையெல்லாம் தாங்கி கொண்டான். நாம் கீழான நிலைமைக்கு போகும்போது எல்லாரும் அப்படித்தான் பேசுவார்கள். அதை தாங்கித்தான் கொள்ள வேண்டும். அவன் தாங்கி கொண்டான், பொறுமையோடு இருந்தான். ரூத் நற்பலனை அடைந்தாள். அவள் இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் என்று இறுக பற்றி கொண்டாள். நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று அவள் வரவில்லை. எந்த ஹிடன் அஜதாமும் அவளிடத்தில் இல்லை. ஆகவே நற்பலனை கொடுத்தாள். இந்த சாட்சிகள் எல்லாம் ஏன் நாம் படிக்கிறோம்? நமக்கு அவசியம். இந்த சாட்சிகள்ன்றது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களே, கர்த்தரோடு இணைந்து தெய்வ பயத்தோடு பொறுமையோடு காத்திருங்க. இது அவசியம்தான், செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டீர்கள். நீங்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட பலனை அடைவீர்கள். இது சத்தியம், நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இனி ஒரு பலன் உண்டு, அதுதான் மெய் பலன். நீதிமொழிக்கு 11:18. அது நிச்சயமாக உண்டு, ஷோராக உண்டு. அது நீதியை விதைக்கிறவனுக்கு மெய் பலன் பெறுவான். நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு, பலன் உண்டு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட நான் ஞாபகத்தில் வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 6:17 ஆபிரகாமுக்கு சொல்ல, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஏன்? அவன் அடுத்த வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:15, அவன் பொறுமையோடு காத்திருந்து தான் பெற்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் என்று இருக்கிறது. ஏன் இப்படி? இவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். அப்பொழுது ஆபிரகாமிடம் என்ன இருந்தது? விசுவாசம். அந்த விசுவாசத்தை காட்டினான், அது உறுதியாக இருந்தான். அதுதான் விதைப்பது. கீழ்ப்படிந்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான். சொன்னதை கேட்டான். உன் மகனை எனக்கு கொடு என்ற உடனே புறப்பட்டு போகவில்லையா? விதைத்தான். அதுதான் நீதியை விதைப்பது. லோத்து தங்கோட ஒட்டி கொண்டு வந்தவன் தானே. நான் எடுத்தது போக மீதி உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லவில்லையே. நீ உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொண்டு விட்டு கொடுத்தான். அது நீதியை விதைத்தான். சரி, போய்விட்டானே, அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்ன உடனே பரிந்து பேசினான் அல்லவா? அது நீதியை விதைத்தான். போகும் இடமெல்லாம் பலிபீடம் கட்டி பழி செலுத்து கொண்டே தொழுது கொண்டே வந்தான். அது நீதியை விதைத்தான். மக்களே, இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம் என்றால் நாம் இப்படி செய்ய வேண்டும். ஜெபிக்காமல் ஒரு காரியம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிறேனா என்று நம்மளே செக் பண்ணி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீதியை விதைத்தல். நமக்கு என்று ஒரு நீதி உண்டு. அதுக்கு பேர் நீதியின் கிரீடம். நீதியின் பூக்கும் என்று கிரீடம் பூக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் நேரத்திற்கு காத்திருந்தான். ஆபிரகாம் காத்திருந்தான், யோசேப்பு காத்திருந்தான். இவைகளை கர்த்தர் நீதியாக எடுத்துக்கொண்டார். விசுவாசத்தை நீதியாக எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றையும் விதைத்தான் ஆபிரகாம், பெற்றான் பெரும் விளைச்சல். இதுவரை நாம் எல்லாரும் ஆபிரகாம் சந்ததி என்று தானே சொல்லுகிறோம். அவன் ஒரு குழந்தைத்தானே கேட்டான், தேசங்களை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் விதையுங்கள். இது பெரிய காரியம் அல்ல. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். காலை எழுந்தவுடனே ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாமல், வேதம் வாசிக்காமல், பேப்பர் கூட பார்க்காதீர்கள். இதை ஆண்டவர் கவனிக்கிறார். இது நீதி. இங்கே பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள், நீதி. சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்கள், அது நீதி. கர்த்தர் உணர்த்தும் போது, ஆவியானவர் உங்களுக்குள் உணர்த்தும் போது அப்படியே கீழ்ப்படியுங்கள், அது நீதி. தன்பலன், தக்கபலன், நற்பலன், மெய்பலன், எல்லா பலனும், நிறைவான பலன் உங்களை தேடி வருமுங்க. அப்படித்தானே வாசிக்கிறோம், அப்படித்தானே வாசிக்கிறோம். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. அப்போ என்ன மாற்றிக்கொள்வாரா ஆண்டவர்? அவர் அன்று மின்று என்று மாறாதவர். சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் முழு மனதோடு செய்யுங்கள் அவருக்கு என்று. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கேளுங்கள், பேசுங்கள். ஏனப்பா எனக்கு இப்படி? நான் இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டும்? மனிதனிடமல்ல, தேவனிடம் பேசுங்கள். எல்லா பலனும் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மையே சார்ந்திருக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், உமது முகத்தையே தேடுகிறேன். அப்பா, எனக்கு வகை வகையாக பலனை பற்றி சொல்லிக் கொடுத்தீர். ஆனாலும் ஒன்றும் எனக்கு தெரியாது. நீரே எனக்கு பலனாக வேண்டும். உம்மையே பிடித்து கொள்கிறேன். எல்லா பலனும் நீர்தான் அப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனை இது வருமா, அது வருமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா என்று ஊசலாடாமல், என் தகப்பன் அழைத்தவர், வாக்கு கொடுத்தவர், எனக்கு சொன்னவர், அவரே உயர்த்துவார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் என்னை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அவருக்கு நான் மகிமையை செலுத்தும்படியாக செயல்படுவேன். அவ்வளவுதான். ஆமேன். அல்லேலூயா.